தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள ஓரசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் திலகம் திரு நஞ்சுண்டன் ஐயா தலைமையில் புரட்சி போராளி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய 128வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னணி வைத்த வட்டார வழமை ஆசிரியர் திரு சுரேஷ்குமார் நேதாஜியை பற்றி வீர வரலாற்றை, அமைதி, தேசிய மாணவர் படை பற்றிய நினைவு கூர்ந்தார். தலைமை ஆசிரியர் நஞ்சுண்டன் போஸ் அவர்கள் வீர மொழிகளை, நாட்டு பற்றையும் எடுத்துரைத்தார். இதில் இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர் திரு தினேஷ்குமார் மற்றும் பள்ளி படிக்கின்ற மாணவ மாணவிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் கோத்தகிரி பகுதியிலே இருந்து திரு நஞ்சுண்டன் ஆசிரியர் அவர்கள் தெரிவித்ததாக இந்த செய்தியை தெரிவித்திருக்கிறார். அந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னு விவேகானந்தர் சொன்னது. அவர் பிறந்தநாள் வந்து ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். திருவள்ளுவர் சொல்ல வேண்டியதில்லை. அவர் வந்து யாரு, உலகத்திலே அறிவுரை வழங்கின, பொதுமறை வழங்கிய திருக்குறள் என்ற ஒரு பொதுமறை நூலை, தமிழ் வேதம் வழங்கின திருவள்ளுவர் வந்து ஜனவரி 15ஆம் தேதி இந்த மாட்டுப் பொங்கல் 2வது நாள் அன்றைக்கி வந்து அவருடைய பிறந்த நாள் சொல்லுவோம். அதையும் வந்து சிறப்பு, அதுவும் சிறப்பு. 3வது பார்த்தீங்கன்னா நேதாஜி சொன்னார். இதில் வந்து முக்கியமான ஒரு தெரியுமா, மகாத்மா என்ன சொன்னார், அதை சேர்த்து மடின்னு சொன்னார் சுதந்திர காலத்தில். ஆனால் இவர் என்ன சொன்னார் தெரியுமா, ரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன், ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாரும் போராட முன்வாங்க அப்படின்னு போராட்டத்தை வந்து ஒரு போராட்ட குணமிக்கவர். போராட்டத்தில் அவர் தான் இந்தியாவுக்கு வந்து முதல்ல வழிநடத்துறதுனால எல்லாருக்கும் அப்படி வழிநடத்தி அவர் ஒரு சுதந்திரம் வாங்குறது, நாடு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாலேயே ஒரு விமான விபத்தில் இறந்ததா, மர்மமாக இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் இறப்பு வந்து இதுக்கு வரைக்கும் மர்மமாக இருக்குது. விமான விபத்தில் அவர் இறந்துட்டார். இல்லைன்னா அவர் இருந்திருந்தா நம்ம இந்திய நாட்டினுடைய முதல் பிரதம மந்திரி அவர் தான் வந்து இருப்பார். அவர் இருந்திருந்தா இன்னைக்கு டாக்டர் அப்துல் கலாம் கண்ட கனவு, நம்ம நாடு இந்திய நாடு சுதந்திரம் வல்லரசு ஆகணும்னு விரும்பினார். அது எப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்னால், அப்போவுமே சுதந்திரமாக 10 வருஷம் வல்லரசு ஆகிருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து நாம் வழிநடத்த நாடாக மாறி இருக்கு. யார், சுபாஷ் சந்திர போஸ். அப்படி ஆக இவங்க பற்றி விவேகானந்தர், சுபாஷ் சந்திர போஸ், திருவள்ளுவர், இவங்க பற்றி பாரதியார், இவங்களை பற்றி பேசும்போது நமக்கு அப்படியே மயிர் கூச்செரியுது. அப்படியே ரத்தம் வந்து அப்படியே முடுங்கி அப்படியே இந்த நரம்புகளை, நாடி நரம்புகளை உடைச்சி எந்திரிக்குது. நாமளும் போராடணும், நாமளும் போய் அடித்து தொலைச்சி நம்ம என்ன பண்ணணும், சுதந்திரம் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு வெறித்தனம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து ரத்தம் வந்து அந்த ஒரு பாயும். இந்த அளவில் வந்து மிக சிறப்பான கருத்துக்களை ஆட்சியர் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் அவரை நாம் வணங்கி அவருடைய கருத்துக்களை போற்றி நம்ம மாணவர்களை நாம் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கை, நம்ம வந்து படிப்பு, இந்த படிப்பை வந்து நம்ம சிறந்து வழங்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு இதனால தான் அது பிடிக்கும். Left, right, left, 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 left, right, left. School halt. Right, left, left, 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 right, left,
left, right, left, left, right, left, left, right, left, left, right, left, left, right, left, left, right, left, left, right, left, left, right, left. School, halt. 1, 2, 3. இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் யூடியூபில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்